அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக கூறி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கள நிலவரத்தை செய்தியாளர் தீபலட்சுமியுடன் கேட்கலாம். தீபலட்சுமி, சம்பவ இடத்துல இருக்கிறீங்க. எந்த பகுதியில் பணம் கொடுக்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன், நான் நிக்கிற பகுதின்னு பாத்தீங்க அப்படின்னா டிபி சத்திராம காவல் நிலையம் அருகில் இருக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இன்னைக்கு காலையில 9:30 மணி அளவில் அதிமுக சார்பில், அதாவது கோகுலேந்திரா இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் சார்பில் 2 பெண்கள், அதாவது செல்வி மற்றொரு பெண், இருவரும் சேர்ந்து பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ள கூறப்படுகிறது. டிபி சத்திரம் 23வது குறுக்கு தெருவில் இருக்கிற வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் 250 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக டிபி சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் அளித்தவர் திமுக பகுதி செயலாளராக இருக்கும் பரமசிவன். அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுல என்ன நடந்தது? யாரெல்லாம் இதுல அரெஸ்ட் ஆயிருக்காங்களா, இல்ல எப்படி புகார் கொடுத்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த பகுதியில முன்னாள் அதிமுக நிர்வாகியான குப்புசாமி அவருடைய மகள் செல்வி என்பவர் 23வது குறுக்கு தெருவில் வெள்ளாய் என்பவர்களுக்கு அவர்கள் வீட்டில் 2 ஓட்டு, அவங்களுக்கு 250 ரூபாய் வீதம் 500 ரூபாவை அந்த கவரில் கூட வரிசை நம்பரை போட்டிருக்காங்க. 353 என்ற எண்ணை கொடுத்தாங்க. அப்போ இங்கே இருக்கிற வட்டக்கழக பாபு அவர்களும் இந்த தம்பியை இருவரும் சேர்ந்து அவர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்த 5 நிமிடத்திலே உருட்டக்கட்டைகளோடு ஒரு 40 அதிமுக கருங்காலிகள் உள்ளே நுழைந்து போலீஸ் அதிகாரிகளையும் மீறி அவர்கள் வெளியே அழைத்து சென்று விட்டனர். அதை அறிந்த நாங்கள் அனைவரும் திறந்து அவர்களை கைது செய்யும் வரை நாங்கள் போராட்டம் செய்வோம் என்று கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நாங்கள் போராட்டம் நடத்தினுக்கிறோம். இதில் காசு கொடுத்தவங்களை கைது செய்யாம காசு பெற்றவங்க மீது தான் இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. வெள்ளாய் என்ற மேல கேஸ் போட்டுறாங்க. ஆகையால் தகுந்த நடவடிக்கை எடுக்கின்ற வகையில் நாங்கள் நேற்று எங்களுடைய வேட்பாளர் தலைமை தேர்தல் ராகேஷ் லக்கானியை சென்று அதிமுக காரர்கள் தோல்வி பயத்தால் அண்ணாநகர் பகுதியில் கோகுலம் செல்லும் எதிர்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கின்ற வகையில் டோக்கன்கள் ரெடி செய்தும் பரிசு பெறும் கொடுக்கிறார்கள் என்பதை நேற்றே ராகேஷ் எங்கள் வேட்பாளர் எம் கே மோகன் சென்று புகார் கொடுத்தோம். நேற்றும் எந்த நடவடிக்கை இருக்கவில்லை. அதே போன்று இன்றைக்கு காலம்பரை இதுவரையிலும் அவர்களை குற்றவாளிகள் வெளியே அனுப்பிவிட்டு எங்களை கலந்து செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினாலே தவிர அவர்கள் மீது நடவடிக்கை எதுவுமே இல்லை. ஆகையால் எங்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை, தமிழ்நாட்டு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. இதில் தலைமை தேர்தல் நஜீம் அவர்கள் தலையிட்டு இதை தீர்க்க வேண்டும். தீர்க்கின்ற வரை எங்கள் போராட்டம் இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். கார்த்திகேயன், பரமசிவம் சொன்னது போல இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் அதிக அளவு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதையும் தெரிவித்துள்ளார். கார்த்திகேயன், தீபலட்சுமி, இது குறித்து அதிமுக, அதாவது கோகுலேந்திரா தரப்பில் என்ன கூறப்படுகிறது? கோகுலேந்திரா தரப்பில் பொறுத்தவரையில் இதுவரை அவர்களும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்கள் இது தொடர்பாக எதையும் கருத்து கூற விரும்பவில்லை அப்படிங்கிற நிலையை இன்னும் நீடிக்கிறது. ஆனால் தொடர்ந்து அதிமுகவினர் தோல்வி பயத்தால் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வருவதாக திமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. தீபலட்சுமி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.